வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹெல்த்தியான நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. சீரகம் மிளகும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ சீரகம், மிளகு, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நீங்கள் பண்ணுற இந்த முருங்கைக்கீரையோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 பேர் அளவு சாப்பிட்லாம். 1 கப் மாவில் வந்து இதை கலந்துக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடலாம். அதில் நம்ம ஆற வச்சுருந்த முருங்கைக்கீரை மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைப்படாது, ஓரளவுக்கு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கும். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு அல்லது தோசை மாவு எது வேணுமாலும் எடுத்துக்கோங்க. அதில் முருங்கைக்கீரை மசாலாவை ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் தோசை மாவில் ஊற்றி நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு தோசை கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடான கடாயில் இப்போ தோசை மாவு ஊற்றிடலாம். நல்லா லேசாக ஊற்றிக்கோங்க. மேலாப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை தோசை. இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்க மாவையும் ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 தோசை அளவுக்கு வந்துச்சு. இன்னும் நீங்கள் லேசாக சுட்டுக்கிட்டிங்கன்னா 5 தோசை கூட சுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தோசை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசையை சட்னி இல்லை கார சட்னியோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் கார சட்னி எதுவுமே வைக்கலைன்னா இட்லி பொடி கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேற சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.